ஆளவந்தார் சதிஸ்லோகியிலே சாந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் என்ற ஸ்லோகத்தில் பெரியபிராட்டியார் பர்த்தா என்கிற முறைக்கு சேர எம்பெருமானோடு சம்பந்தம் பெற்றவர், பிரஜை என்ற புறமைக்கு சேர ஜீவாத்மாக்களோடு சம்பந்தம் பெற்றவர். இப்படி ஸ்ரீசப்தார்த்தத்தை ஸ்பஷ்டமாக அருளி செய்திருக்கிறார். சென்ற காலக்ஷேபத்திலே அணிபதி சையாசனம் வாகனம் என்ற பாகத்தில் சில அர்த்தங்களை நாம் அனுபவித்தோம். இன்னும் சில அர்த்தங்களை அந்த பாகத்திலேயே இப்போது அனுபவித்து மேலே ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்ற பாகத்தை எடுத்துக்கொள்கிறேன். எப்போதும் பகவானை அனுபவித்து உகப்பிட்டு போடுகிறவர்கள் நித்தியசூரிகள். அந்த நித்தியசூரிகளுக்குள்ளே திருவனந்தாழ்வான் தலைவராயிருக்கிறவர். அவருடைய முற்றத்தின் தோற்ற பணிபதி சையாசனம் என்ற பாகத்திலே திருவனந்தாழ்வானையே முதல்லே எடுத்து ஆளவந்தார் அறிவித்திருக்கிறார். பகவானிடத்திலே அதிகமான பிரேமம் உள்ளவர் அவர். பரமபதத்துக்கு அயோத்தியை என்று பெயர், தேவானாம்பூர் அயோத்தியா என்று பிரமாணவச்சனம். மற்றவர்கள் அங்கே பிரவேசிப்பதற்கு இல்லை. நித்தர்களும் முக்தர்களும் எம்பெருமானை எப்போது அனுபவித்து அடிமை செய்து உகப்பிக்கிறார்கள். அவர்கள் எம்பெருமானை அனுபவிக்கிற காலத்திலே சந்தோஷத்தாலே சாமகானம் செய்வதுண்டு. அதை பிரதிகூலர்கள் செய்கிற ஆரவாரமாக கொண்டு திருவனந்தாழ்வான் நெருப்ப கக்கிறவர் ஆரவாரம் அபிஷேட்டு அளவு உமிழும் என்று இந்த உத்தாந்தத்தை திருமழிசையாழ்வார் அருளி செய்திருக்கிறார். அப்படி பகவானிடத்திலே பிரேமம் உள்ளவர்கள் என்ற அர்த்தத்தை சென்ற காலக்ஷேபத்தில் இறுதியில் நாம் அனுபவித்தோம். இப்போது சில அர்த்தங்களை நாயனாராச்சான் பிள்ளை அருளி செய்தபடி இங்கே தெரிவிக்கிறேன். ஒரு வஸ்துவிலே பல தர்மங்கள் இருக்கலாம். ஆனாலும் அந்த தர்மங்களுக்குள்ளே ஒரு தர்மம் மிகவும் முக்கியமாயிருக்கும். புஷ்பத்தை எடுத்து பார்த்தால் அதில் பல தர்மங்கள் உண்டு. அந்த தர்மங்களுக்குள்ளே பரிமளம் என்பது மிக முக்கியமானது. ரத்னத்திலே பல தர்மங்கள் உண்டு. அவற்றுக்குள்ளே ஒளி என்பது மிகவும் முக்கியமானது. ஜீவாத்மாவினிடத்திலே பல தர்மங்கள் உண்டு. தேசத்துவம் என்ற தர்மம் முக்கியமானது. இதை போன்று பகவானிடத்திலே பல தர்மங்கள் உண்டு. பகவானோடு சேர்ந்திருக்கிற வஸ்துக்களை பகவானுக்கு தர்மமாகவே வேதாந்த சாஸ்திரம் சொல்லும். அந்த தர்மங்களுக்குள்ளே பெரிய பிராட்டியாருக்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு. பெரிய பிராட்டியாரை பரமபுருஷனுக்கு அவதட்சித்த விசேஷனம் பகவான் வீட்டு பிரியாது எப்போதும் பரமபுருஷனிடத்திலே சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒரு தர்மம். பல தர்மங்கள் இருந்த போதிலும் கூட அந்த லட்சுமி ஆகிற தர்மத்துக்கு முக்கியத்துவம் உண்டு.
புஷ்பத்துக்கு பரிமளம் போலேயும், ரத்னத்துக்கு ஒளி போலேயும், ஜீவனுக்கு சேஷத்தும் போலேயும், பகவானுக்கு லட்சுமி சம்பந்தம், லட்சுமி ஸ்வரூப நிரூபக தர்மபூதை என்று சாஸ்திரங்களிலே நம் ஆச்சாரியர்கள் அருள் செய்திருக்கிறார்கள். எந்த வஸ்துவனுடைய சம்பந்தத்தை விட்டு எந்த வஸ்துவை நாம் தெரிந்து கொள்கிறோமோ, எந்த வஸ்துவனுடைய சம்பந்தத்தை விட்டு எந்த வஸ்துவை தெரிந்து கொள்ளுகிற காலத்திலே சம்சயம் முதலானவை ஏற்படுகிறன இல்லையோ, அந்த வஸ்துவிற்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் என்று சாஸ்திரங்களிலே பரிஷ்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. நம் ஆச்சாரியர்கள் அருள் செய்த கிரந்தங்களிலே பல இடங்களில் நாம் பார்க்கலாம். பகவானை சொல்ல ஆரம்பிக்கிற போது சிவப்பதிசி என்றுதான் ஆரம்பித்தார். லட்சுமி சம்பந்தத்தை விட்டு பகவானை தெரிந்து கொள்கிறதற்கு ஆவசியகதை ஏற்பட்டிருக்கிறபடியாலே லட்சுமி சம்பந்தத்தை விட்டு பரமபுருஷனை சொல்றது. லட்சுமி சம்பந்தத்தை விட்டு பகவானை சொல்ற காலத்திலே மற்றொரு தேவதா விஷயமான சம்சயமும் ஏற்படாது. ஸ்ரீசம்பந்தம் பரமபுருஷனிடத்திலே பல தர்மங்கள் இருக்க செய்தியும் மற்றவர்கள் போல் இல்லாமல் முக்கியமானது அந்த பெரிய விராட்சியாருடைய சம்பந்தத்தை விட்டு பகவானை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவரை விட்டு தெரிந்து கொள்ளுகிற காலத்திலே நமக்கு வேறு விதமாக சம்சயம் ஏற்படவில்லை என்று சாஸ்திரங்களில் அங்கங்கே நம் ஆச்சாரியர்கள் ஸ்பஷ்டமாக அருளி செய்திருக்கிறார்கள். அதனால்தான் எந்த இடத்திலேயும் சிவப்பதிசி என்றுதான் ஆரம்பம். நம்ம சுவாமி எம்பெருமானார் திருவரங்கன் திருப்பதியிலே அதிகமான பிரீத்தி உடையவர். தென்னரங்கன் செல்வம் முற்றும் திருச்சி வைத்தான் வாயே என்று அந்த சன்னிதியிலே ரொம்ப பிரீத்தியோடு கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்தவர். அவர் ஸ்ரீபாஷ்யம் தொடங்கும் போது பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்று அருளி செய்கிறார். திருவரங்கமுடையானத்தான் அந்த ஸ்லோகத்திலே பிரம்மசப்தார்த்தமாக ஸ்ரீனிவாசே என்ற பதத்தாலே குறிப்பிட்டு சொல்லி அந்த பரமபுருஷனிடத்திலே எனக்கு பக்தி ஏற்பட வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். நம்ம தேசத்திலே ஸ்ரீரங்கம், திருவேங்கடம் இப்படிப்பட்ட திவ்ய ஸ்தலங்களுக்கு ஒரு விதமான முக்கியத்துவம் உண்டு. ஸ்ரீரங்கத்திலே அந்த சர்ச்சை இல்லை. திருவேங்கடத்தை பற்றி சொல்ற காலத்திலே அந்த பகவான் நாராயணன் தானா, இல்லை சுப்பிரமணியனா, இல்லை சக்தி என்று சொல்லப்படுற தேவதையா என்று பலவிதமான சர்ச்சைகள் இருக்கு. திருவேங்கடமுடையானை சுப்பிரமணியன் என்று சொல்லுகிறவர்கள் வெகு பேர் உண்டு. சக்தி என்று சொல்லப்படுற தெய்வம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. நம்முடைய மதத்திலே சுப்பிரமணியனும் இல்லை, சக்தி என்ற தேவதையும் இல்லை, பரமாத்மா நாராயணன் தான். எம்பெருமானார் ஸ்ரீனிவாசே என்று அருளி செய்கிறார். ஆழ்வார் ஆலகில்லேன் விரைவில் என்று அறமேல் மங்கை உரைமாறுகா என்ற பாசுரத்திலே லட்சுமி சம்பந்தத்தை விட்டு அந்த பரமபுருஷனை குறித்து சொல்லியிருக்கார். அங்கே சரணாகதியை செய்கிறார். அந்த எம்பெருமானுடைய திருமாலிலே லட்சுமி அந்த திருவேணியிலேயே ஏகதேசமாக சேவை சாதிக்கிற விஷயத்தை அவர் சாட்சாத்கரித்து சொல்லிட்டார். அந்த ஸ்ரீ சம்பந்தத்தை விட்டு அந்த பரமபுருஷனை அகன இல்லேன் விரைவினன் அறமேல் மங்கி உரைமாறுகா என்று அழைக்கிறாரே, அவருடைய கருத்து என்னன்னு கேட்டா,
சுப்பிரமணியன் என்று சொல்லுகிறதற்கு இல்லை, சக்தி என்று ஒரு தொண்டையமாகவும் சொல்லுகிறதற்கு இல்லை. சுப்பிரமணியனுக்கு மலர் மங்கையனுடைய சம்பந்தம் கிடையாது, சக்தி என்கிற தொண்டையத்துக்கும் கிடையாது. அந்த எம்பெருமானுடைய திருமாலிலே அலர்மேல் மங்கை என்று சொல்லக்கூடிய பிராட்சி சம்பந்தத்தை எல்லாரும் பிரத்யட்சமாக பார்க்கலாம். அவருடைய சம்பந்தத்தை விட்டு பகவானை சொல்றார். அவருடைய சம்பந்தத்தை விட்டு பகவான் தெரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கான். அவருடைய சம்பந்தம் முக்கியமானது. மற்ற தேவதைகள்ல இந்த தெய்வம் என்று சொல்லுகிறதற்கு இடமில்லாமல் அந்த லட்சுமி சம்பந்தம் பண்றது. இதனாலே லட்சுமி சம்பந்தத்தை ரூபக தர்மம் என்று நம் ஆச்சாரியர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். தமிழ் பாஷையிலே நாம் அனுபவிக்கும்படியாக சொன்னால் லட்சுமி சம்பந்தத்தை விட்டு பரமபுருஷனை நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த லட்சுமி சம்பந்தம் பகவானுக்கு சொரூப நிரூபகமாய் இருப்பது போல திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தமும் பகவானுக்கு சொரூப நிரூபகமாய் உள்ளது என்று நம்ம சம்பிரதாயத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமாறுகா என்றால் நாராயணனையே நாம் தெரிந்து கொள்கிறோம். வேறொரு தெய்வத்துக்கு அங்கே இடமில்லை. அதப்போல திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடையவன், ஆசனமாக உடையவன் என்று சொன்னால், பெரிய திருவடியை வாகனமாக உடையவன், ஆசனமாகவும் உடையவன் என்று சொன்னால், திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தமும் பெரிய திருவடியினுடைய சம்பந்தமும் லட்சுமி சம்பந்தம் மற்றவர்களுக்கு அன்பிக்கிறதில்லை, பகவானுக்கே அன்பிக்கிறது என்பது போல திருவனந்தாழ்வானை படுக்கையாக கொண்டிருத்தல், பெரிய திருவடியை வாகனமாக கொண்டிருத்தல் என்பது கூட பரமபுருஷன் நாராயணனுக்கு தான் உண்டு, மற்ற தேவர்களுக்கு கிடையாது. இந்த பிராட்சி சம்பந்தத்தை விட்டு பகவானை நாம் சம்சயம் விபரியம் இல்லாமல் புரிந்து கொள்கிறோமே, அதப்போல திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தத்தை விட்டும் திருவடியினுடைய சம்பந்தத்தை விட்டும் பகவானின் சம்சயம் முதலான தோஷங்களிலிருந்து ஸ்பஷ்டமாக தெரிந்து கொள்ளும்படி அந்த திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தம் திருவடியினுடைய சம்பந்தம் சொரூப நிரூபக தர்மமாயிருக்கிறபடியாலே லட்சுமி சம்பந்தத்தை சொல்றது போல சேர்த்து திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தத்தையும் திருவடியினுடைய சம்பந்தத்தையும் சாந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா ஜெகேஸ்வரஹாயினும் அனுபவிக்கிறார் என்று ஒரு கருத்து சொல்றார். இனி மற்றொரு விதமாகவும் நாம் பார்க்க வேண்டும். பரமாத்மா நாராயணன் ஒருவன் நிகிரகானுகிரக சக்தி பெற்றிருக்கிறவன். நாம் கட்ட காரியத்தை செய்தால் அதற்கு சேர நிகிரகத்தை செய்கிறவன், நற்காரியத்தை செய்தால் அதற்கு சேர அனுகிரகத்தை செய்கிறவன். நிகிரகானுகிரக சக்தி என்பது பகவான் ஒருவனுக்கு தான் உண்டு. பெரிய பிராட்டியாரை அனுகிரகமயிலும் தேவியும் என்னும் அஜாத நிகிரகம் என்னும் நம் ஆச்சாரியர்கள் குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அனுகிரகம்னா அவளுக்கு பண்ண தெரியும், நிகிரகம் என்பதே அவளுக்கு தெரியாது. ராஜாதிராஜனாய் பிரஜை ஸ்தானத்தில் இருக்கிற நாம் செய்த நல்லினை தீவினை இவர்களுக்கு சேர அனுகிரகம் நிகிரகம் இவர்களை செய்யக்கூடிய பரமபுருஷனிடத்திலே பெரிய பிராட்டியார் தான் புருஷகாரமாய் இருந்து நம்முடைய பாவங்களை அவன் திருவுள்ளத்திலே படாமல் செய்து அனுகிரகத்தை பண்ணி நம்ம ஸ்வீகரிக்கும்படியாக செய்கிற கடகையா இருக்கிறவர், புருஷகார கூட்டையா இருக்கிறவர். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எங்கும் பார்க்கலாம். பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக முன்னிட்டு எம்பெருமானை ஆட்சிக்கிறது என்பது மிக முக்கியமானது. இந்த திருவனந்தாழ்வான் ராமாவதார காலத்திலே லட்சுமணனாக
பொக்க பங்கவர் பகவான் வனவாசத்திற்காக எழுந்தருள்கிறார். அப்போது தம்மை அழைத்துச் செல்வதாக அவருக்கு திருவுள்ளம் இல்லை என்று ஒரு விதத்திலே தெரிகிறது. தம்மை அழைத்துச் செல்ல வேணும், தம்மிடத்திலே கைங்கரியம் கொள்ள வேணும் என்று சீதாவாச்ச அதியசாக சீதா சமக்ஷம் காபுஷ்டம் என்று பெரிய விராட்சியாரை குருடகாரமாக முன்னிட்டுத்தான் அவரையே பற்றியிருக்கார். பகவான் கிருபை செய்து கூட அழைத்து செல்லுகிறான், கைங்கரியம் கொள்ளுகிறான். இதனாலே பெரிய விராட்சியார் நம்போல்வாருக்கு குருடகாரமாயிருந்து நம்மிடத்திலே பகவானுக்கு உள்ள நிகிரகத்தை மாற்றி அனுகிரகத்தை அவன் செய்யும்படியாக பண்ணி நம்மை அந்த பரமபுருஷனிடத்திலே சேர்த்து வைக்கக்கூடிய கடகையாய் இருக்கிறவள் என்று தெரிகிறது. பெரிய விராட்சியாருக்கு கடகத்துவம் எப்படியோ அதைப்போல திருவனந்தாழ்வானுக்கு கடகத்துவம் உண்டு. அவரும் புருஷகாரமா இருந்து நம்மை பரமபுருஷனிடத்திலே சேர்த்து வைக்கிறவர்கள் தான். நாகன விசனந்திரான் சரணே சரண் என்று நம்மாழ்வார் எம்பெருமானை ஆட்சிக்கிற காலத்திலே திருவனந்தாழ்வானை புருஷகாரமாக முன்னிட்டு ஆட்சித்திருக்கிற விஷயம் பட்டம். காந்தஸ்தே புருஷோத்தமஹா அணிபதி கையாசனம் என்ற இடத்திலே ராஜ்ய சம்பந்தத்தையும் திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தத்தையும் ஒக்க எடுத்து சொல்றார் ராளவந்தார். காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்ற இடத்திலே திராட்சி சம்பந்தம், அணிபதி சையாசனம் என்ற இடத்திலே திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தம். இந்த ஒக்க எடுத்து சொல்லுகிறது என்பதை சாௌகரிய ஆகாரம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லுவார்கள். சேர்த்து சொல்ற போது ஒரு கருவி தெரிகிறது. பெரிய விராட்சியார் நம்போன்று ஜீவாத்மாக்களை பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக்கி எப்படி சேர்த்து வைக்கிறவனோ அதைப்போல திருவனந்தாழ்வானும் சேர்த்து வைக்கிறவர். அவருக்கும் புருஷகாரத்துவம் உண்டு, இவருக்கும் புருஷகாரத்துவம் உண்டு. புருஷகாரத்துவம் என்பது இருவருக்கும் துல்லியம். அதனாலே ராஜ்ய சம்பந்தத்தையும் சொல்லி திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தத்தையும் சொல்லுகிறார். அந்த சேர்க்கையினாலே கடகத்துவம் ரெண்டு பேருக்கும் உண்டு என்கிற ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. விபீஷணன் ஸ்ரீராமனிடத்திலே சரணாகதி செய்யும் விஷயத்தை சொல்றபோது ஆதகாம முகூர்த்தேனா எத்தராவ சலக்ஷணாக, கடற்கரையிலே எந்த இடத்தில் பகவான் ஸ்ரீராமன் லட்சுமணனோடு கூட எழுந்தருள் இருக்கிறானோ அந்த இடத்திலே விபீஷணன் வந்தார் என்று சொல்றார். லட்சுமணனை முன்னிட்டே ராமனை ஆட்சித்தார் என்கிற அர்த்தம் அங்கே திணிக்கிறது. பெரிய விராட்சியாரை புருஷகாரமாக முன்னிடுகிறது போல லட்சுமணனை திருவனந்தாழ்வானுடைய அவதார விசேஷமாக கொண்டாடப்படுகிற லட்சுமணனை புருஷகாரமாக முன்னிட்டிருக்கிற சரித்திரம் அங்கே பிரசித்தம். ஸ்வரூப நிரூபக தர்மம் என்று விராட்டியை சொல்லலாம், திருவனந்தாழ்வானை சொல்லலாம். ஒக்க எடுத்து சொன்னதற்கு அது ஒரு பாவம். பெரிய விராட்டியாரை புருஷகாரமாக பற்றலாம், திருவனந்தாழ்வானையும் புருஷகாரமாக பற்றி ஸ்ரேயத்தை அடையலாம். ஒக்க சொன்னதற்கு அப்படி ஒரு பாவம் உண்டு. மேலும் காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்ற இடத்திலே பெரிய விராட்டியார் எம்பெருமான் இருவருமான சேர்த்தி சொல்லப்படுறது. அணிபதி சையாசனம் என்ற இடத்திலே திருவனந்தாழ்வான் கையாயும் ஆசனமாயும் இருந்து கைங்கரியம் செய்கிறவர் என்கிற அர்த்தம் சொல்லப்படுறது. காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்ற இடத்திலே இருவருமான சேர்த்தியை சொல்லி அணிபதி சையாசனம் வாகனம் என்ற இடத்திலே அந்த சேர்த்தியிலே திருவனந்தாழ்வான் திருவடி இவர்கள் கைங்கரியம் செய்கிறவர்கள் என்கிற அர்த்தம் பணிக்கிறபடியாலே நம் போன்ற ஜீவாத்மாக்கள் இருவருமான சேர்த்தியிலேயே கைங்கரியம் செய்கிறது முறை என்கிற அர்த்தமும் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் என்ற இடத்திலே பொறிக்கிறது
இப்படி ஒரு அர்த்தம் சொல்றேன். இது ரொம்ப முக்கியமான அர்த்தம். இது நல்லா மனசுல பாடம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்றுதான் ஜெயத்திலே வாக்கியம். பகவான் மாத்திரம் தனித்திருக்கிற இடத்திலே நாம் கிட்டி அனுபவ கைங்கரியங்களை செய்தால் செய்கிற நமக்கும் ரசிக்காது, பெற்றுக்கொள்கிற பகவானுக்கும் ரசிக்காது. பகவான் விராட்சி இருவருமான சேர்த்தியிலே நாம் கிட்டி கைங்கரியத்தை செய்கிற காலத்தில்தான் அது முறைக்கும் சேரும். கைங்கரியத்தை செய்கிற நமக்கும் ஆனந்தம் உண்டாகும். கைங்கரியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆனந்தம் ஏற்படும். விராட்சியோடு சேர்ந்த எவ்வொருவானுக்கு தான் கைங்கரியம் செய்யணும். பிரம்மச்சாரி நாராயணனுக்கு கைங்கரியத்தை செய்தால் அது ரசிக்காது. காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்ற இடத்திலே விராட்சி பகவான் இருவரையும் சொல்லி அந்த இருவருமான சேர்த்தியிலே அணிபதி சையாசனம் என்ன கையாயும் படுக்கையாயும் ஆசனமாயும் இருந்து கைங்கரியம் செய்து போடுகிற திருவனந்தாழ்வானை குறித்து சொல்றபடியாலே இருவருமான சேர்த்தியிலே கைங்கரியம் செய்கிறது முறை. அதுக்கு உதாரணம் திருவனந்தாழ்வான் பெரிய திருவடி என்கிற அர்த்தமும் குறிக்கிறது. என்ன அர்த்தம் சொல்றான்? லக்ஷ்மணன் பவான்ஸ்து சக வைதேஷ்யா கிரிசான்சு ரமிஷ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்யதே. ராமா, வனவாசம் செய்து கூறுகிற சந்தர்ப்பத்திலே நீ சீதையோடு கூட அங்கங்கே ரொம்ப திருப்தனாய் இருக்க போகிறாய். அந்த சேர்த்தியிலே நான் எல்லா அடிமகளையும் செய்ய வேணும் என்று லட்சுமணன் சொல்றார். இதனாலே இருவருமான சேர்த்தியிலே கைங்கரியம் செய்கிறது முறை என்பது திருவனந்தாழ்வாருடைய அவதார விசேஷமான லட்சுமணனுடைய வார்த்தையிலேயே தெரிகிறது. ஸ்ரீராமாயணத்திலே பகவானும் பிராட்சியும் சேர்ந்திருக்கிற சமயத்திலே லட்சுமணன் கைங்கரியத்தை செய்திருக்கார். அது லட்சுமணனுக்கும் ரொம்ப சந்தோஷமாய், இந்த திவ்ய தம்பதிகளுக்கும் ஆனந்தாவகமாய் இருந்தது. ராவணன் சீதையை பிரித்து கொண்டு போன பிற்பாடு லட்சுமணன் பகவானுக்கு அந்த சமயத்துக்கு சேர பல கைங்கரியங்களை செய்கிறார். ஆனால் விராட்சியினுடைய சம்பந்தம் அந்த காலத்திலே அந்த சரித்திர ரீதியா பார்க்கிற போது இல்லை. அது லட்சுமணனுக்கும் ஆனந்தம் இல்லை, பகவானுக்கும் ஆனந்தம் இல்லை. இந்த இருவருமான சேர்த்தியிலே கைங்கரியத்தை செய்கிற போதுதான் அது ரசிக்கும் என்கிற அர்த்தம் இங்கே தெரிகிறது. காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் என்ற இடத்திலே இந்த அர்த்தத்தையும் நாம் பார்க்கலாம் என்று சொல்றார். இனி மற்றொரு அர்த்தம். நம்ம அகத்துல நம்மை அனுகிரகிக்கிறதற்காகவே பகவான் காலங்கிராவ ரூபமாயோ வேறு விக்கிரக ரூபமாயோ சித்த ரூபமாயோ எழுந்தருள் இருக்கிறார். அந்த பகவானுக்கு நாம் நிச்சயம் திருவாராதனம் சமர்ப்பிக்கிறோம். ஒரு கிரகத்திலே வீட்டுக்குடையவள் அகமுடையாள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ அந்த பகவான் எழுந்தருள் இருக்கிற இடத்தை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு புஷ்பங்களை எடுத்து தொடுத்து வைத்து திருவிளக்கு சமர்ப்பித்து பாத்திரங்களை சுற்றி செய்து வைத்து போக்கியாசனத்திலே கண்டருள பண்ணக்கூடிய பதார்த்தங்களை சுத்தியாய் செய்து இப்படி அடிமை செய்கிறார். புருஷன் சந்தியாவந்தனம் முதலான நித்தியகர்மானுஷ்டானங்களை செய்து முடித்து அந்த பகவானுக்கு எப்படி பூஜிக்க வேணுமோ அவ்விதத்திலே பூஜை செய்கிறார். தம்பதிகளாயிருந்து பகவானை பூஜிக்கிறது. அந்த நாயனாராச்சான் பிள்ளை என்ன சொல்றார்? பகவானும் பெரிய விராட்சியாருமாகிய சேர்த்தியில்தான் நாம் கைங்கரியம் பண்ணலாம். சேர்த்தியிலே கைங்கரியத்தை செய்கிறோமே,
நாமும் நம்ம பத்திரிகையோடு சேர்ந்து இருந்துதான் அந்த பகவானுக்கு கைங்கரியத்தை செய்யணும். அங்கேயும் சேர்த்து வேணும், இங்கேயும் சேர்த்து வேணும். நான் சொல்றேன், ஒரு வீட்டுல ஸ்ரீ இல்லை, புருஷன் மட்டும் இருக்கான். பகவானுக்கு திருவாராதனம் சமர்ப்பிக்கிற போது அது சரியா அமையாது. பத்னி ஸ்ரீ கூட இருந்து சுத்தம் பண்றது, கோலம் போடுறது, புஷ்பங்களை கொடுத்து வைக்கிறது, சந்தனம் சேர்த்து வைக்கிறது, பாத்த சுத்தி செய்து வைக்கிறது, தான் சுத்தையா இருந்து பகவான் கண்டல வேணும் என்ற சத்தோடு கூட பிரசாதங்களை செய்கிறது, அன்போடு சமர்ப்பிக்கிறது. அவள் அப்படி கிழிச்சு கழிக்க வேணும். இவன் எப்படி பகவானுக்கு மந்திராசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம், புனர்மந்திராசனம், போக்கியாசனம், பரியங்காசனம் சொல்லக்கூடிய அந்தந்த ஆசனத்தையும் அந்தந்த ஆசனத்திலே செய்ய வேண்டிய அம்சங்களையும் இவன் செய்கிறது. அந்த தம்பதிகள் இருவருமான சேர்ச்சியிலே இருக்க வேணும். இவ்வாறும் தம்பதிகளாக இருந்து பகவானுக்கு அருகே செய்ய வேணும். அது ரொம்ப ரசாவகமாக இருக்கும். இன்னொரு அர்த்தம் சொல்றார். இந்த அர்த்தத்தை எதுக்காக சொல்றார்? அணிபதி செய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரா என்ற இடத்திலே திருவனந்தாழ்வான் பெரிய திருவடி 2 நித்தியசூரிகளை மாத்திரம் சொல்லிவிட்டார். திருவனந்தாழ்வானுக்கு பத்திரிமார்கள் உண்டு, பெரிய திருவடிக்கு பத்திரிமார்கள் உண்டு. திருவனந்தாழ்வானும் பெரிய திருவடியும் பகவானுக்கு செய்யையும் ஆசனமாயும் வாகனமாயும் இருந்து இன்னும் பல விதமாயிருந்து கைங்கரியத்தை செய்து போடுகிற காலத்திலே கேவலம் பிரம்மச்சாரிகளாயிருந்து செய்யல, தங்கள் தங்கள் பத்திரிமாரோடு கூட இருந்தே செய்கிறார்கள். பத்திரிமாரை பற்றி சொல்லாமல் போனாலும் கூட சொன்னதாகவே வைத்துக்கொள்ள வேணும். அது உபரட்ச இதையா கிடைக்கிறது என்ன அர்த்தம் சொல்றான். உபலட்சண இதையா கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்களே, இதற்கு அர்த்தம் ஆகாது. அந்த உபலட்சண இதையா கிடைக்கிறது என்பதை கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன். பிராமணனுக்கு ஞானம் மாத்திரம் போராது, ஆச்சாரம் வேணும். சிலருக்கு ஞானம் நல்லா இருக்கான், ஆச்சாரம் இருக்காது. நபுனந்தி வேதாக என்னொரு வச்சனம். வேதம் முதலான சாஸ்திரங்களை நன்றாக ஓடி உணர்ந்திருந்தாலும் கூட நல்ல ஆச்சாரம் இல்லாமல் போனால் அவளுக்கு பழிச்சுட்டு கிடையாது. ஞானம் மாத்திரம் போராது. பிராமணனுக்கு நல்ல ஆச்சாரம் வேணும். ஆச்சாரம் இல்லை என்றால் பிராமணியம் போயிடும், ஒழுக்கம் குன்ற கெடும் என்று தமிழர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை சில பேர் கேட்டா, பிராமணனுக்கு ஒழுக்கம் இல்லாமல் போனா பிராமணியம் போயிடும் என்று சொல்றார். சத்திரியனுக்கோ வைசியனுக்கோ மற்றவர்களுக்கோ இங்க பேசவில்லை என்று சொல்லுவார்கள். அவரவருக்கு அவரவருடைய நிலைமைக்கு சேர எது ஒழுக்கமோ அந்த ஒழுக்கம் இல்லாமல் போனா அவளுக்கு ஹானிதான். பிராமணனை பற்றி சொல்லியிருந்தாலும் மற்றவர்களை சொன்னதாகவே சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். இதைத்தான் உபலட்சண இதையா சொல்றது என்று சொல்றது. அவருடைய வழியை சொல்றேன். ஸ்ரீராமாயணத்தை அடிக்கடி கேட்கிறோம். பாகவதம் அப்படி லோகத்திலே பிரச்சாரத்தில் இல்லை. ஸ்ரீராமாயணத்துக்கு பிரச்சாரம் ரொம்ப அதிகம். ஆனா ஆச்சாரியர்கள் அர்த்தம் சொல்ற போது நமக்கு தெரிந்த விஷயமா இருந்தாலும் கூட புதுசா தோற்றம். அவளுடைய நேசம் பகவானுக்கு ராஜ்யமாக சேர்ச்சியில தான் கைங்கரியத்தை செய்ய வேணும். அந்த சேர்ச்சி இல்லாமல்
பகவான் மாத்திரம் இருந்தா அங்கு கைங்கரியத்தை செய்தால் அதை ரசிக்காது. சீதாபகாரம் ஏற்பட்ட பிறகு லட்சுமணன் ஸ்ரீராமனுக்கு கூட இருந்து கைங்கரியத்தை செய்திருக்கார். ஆனா ரசம் இல்லை. விரோதமான சேர்த்தீரதான் கைங்கரியத்தை செய்ய வேணும் என்று ஸ்ரீராமாயணத்திலே சாரமான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்றது போல புருஷன் ஸ்ரீ தம்பதிகளாக இருந்துதான் பகவானுக்கு கைங்கரியத்தை செய்ய வேணும் என்ற அர்த்தம் ஸ்ரீராமாயணத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு கேள்வி வைத்துக் கொள்வோம். நாராயணராஜன் பிள்ளை பரமாத்மா நாராயணன் ராமனா அவதரித்தவன்.